பல தடவை நம்ம அளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக இல்லாதவங்க, நம்ம பிளானிங்கில் 50% கூட இல்லாதவங்க, நம்ம அளவுக்கு ஐடியாஸ் கூட ஜெனரேட் பண்ண தெரியாதவங்க லைஃப்பில் முன்னேறிட்டே இருப்பாங்க. வேலையில், வாழ்க்கையில், கரியரில், ரிலேஷன்ஷிப்பில் முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு மட்டும் சக்ஸஸ் எப்படி இவ்வளோ ஈஸியாக வருது அப்படின்னு நான் நினைக்கும் போது தான் ஐ கேம் அக்ராஸ் திஸ் ஒண்டர்ஃபுல் லா கால்ட் இப்ரூம் லா. அப்படியே மர்ஃபி லாவை திருப்பி போட்டால் என்ன வருமோ அதுதாங்க நம்ம இப்ரூம் லா. இது யாருக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா, இந்த ஐடியா கடவுனுக்கு பிளானிங்லேயே பிஹெச்டி பண்ணுறாங்கல்ல அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். வெல்கம் டு மியூசிங்ஸ் வித் பிரியா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எப்படி இப்ரூம்ஸ்லாம் நம்ம லைஃப்பை மேம்படுத்தும், இப்ரூம்ஸ்லான்னா என்ன, எது பண்ணால் நம்ம லைஃப்பில் ஜெயிக்கலாம் அப்படின்னு. நம்ம லைஃபே ஒரு பெரிய கோவா ட்ரிப்பு அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? நம்மள பல பேர் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட எப்படியாவது இந்த கோவாவுக்கு போயிடணும் அப்படின்னு பல வருஷமாக பிளான் பண்ணுவோம். ஆனால் பேச்சாக தான் இருக்கும், பிளானிங்காக தான் இருக்கும். அதில் ஒரு சில குரூப் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக கோவா போயிட்டு ஃபோட்டோ போட்டு நம்மளையே வெறுப்பேற்றுவாங்க. பட் நம்ம இன்னும் அந்த பிளானிங்லேயே தான் இருப்போம். அதை தாங்க சொல்கிறாங்க. ஒரு சில பேர் லைஃப்பில் சூப்பராக பிளான் போடுவாங்க, ஆனால் அதை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு அப்படியே ரிவர்ஸாக ஒரு சில பேர் அவங்கக்கிட்ட இருக்கிற ஐடியாஸையோ அவங்க தாட் ப்ராசஸையோ ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாமல் எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க. இப்போ சொல்லுங்கள் யார் ஜெயிப்பாங்கன்னு? நிறைய திங்க் பண்ணி ப்ரொசீஜருக்கு மேலே ப்ரொசீஜராக, ப்ளூ பிரிண்ட்டுக்கு மேலே ப்ளூ பிரிண்ட்டாக வச்சுருக்கிற அவங்களா, இல்லை தனக்கு தெரிஞ்ச ஐடியாஸை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதில் இருக்கிற சரி தப்பை கரெக்ட் பண்ணிட்டு லைஃப்பில் போயிட்டே இருப்பாங்களா? யார் ஜெயிப்பாங்க? இப்போ தான் நம்ம கிருபையை ஆக்டிவேட் பண்ணணும். கடவுள் பக்தி நிறைய வேணும், அதையும் மீறி ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கணும். நம்ம என்ன யோசிச்சிருக்கோமோ, நம்ம தாட் ப்ராசஸ் என்னவோ ஒரு நல்ல அனாலிசிஸ் அதை கொடுத்துட்டு நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத உடனே எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நடக்கும்போது நிறைய அடிவிழும், நிறைய ஃபெயில் ஆகும், அதுவும் பரவாயில்ல. தட் இஸ் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். 1980 காலகட்டங்களில் தான் இந்த இப்ரூம்லாம் உலகத்துக்கு தெரிய வந்துச்சு. ஒரு ஆஃபீஸில் ஏன் ஒரு சில பேர் மட்டும் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருந்தும் அவங்க தோற்று போகிறாங்க அப்படின்னு பண்ண ஒரு அனாலிசிஸோட இந்த ரிசல்ட்டு தான் இப்ரூம்லா. மர்ஃபிலா என்ன சொல்லுது அப்படின்னா, எது தப்பாகுமோ அது தப்பாயிடும். பட் இப்ரூம்லா அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. எதெல்லாம் ரைட்டாக ஆகணுமோ அதெல்லாம் ரைட்டாக வந்தே தீரும். உங்கள் ப்ராசஸில் ஃப்ளா இருக்கலாம், உங்கள் தாட் ப்ராசஸில் ஃப்ளா இருக்கலாம், ஏன் உங்கள் எக்ஸிக்யூஷன்லேயே சில தப்பு இருக்கலாம். ஆனால் இது ரைட் ஆகணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருந்தால் அது எப்படினாலும் கரெக்டாக வந்துடும் அப்படின்னு இப்ரூம்லா சொல்லுது. பட் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, கரெக்டான நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடிய நல்ல டெசிஷன். அதை விட முக்கியம் அதை எப்படி ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ணுறோம், தொடர்ந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருக்கோமா அப்படிங்கிறது மட்டும்தான். நாமும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னா என்னென்ன செய்யணும்? நம்பர் 1, ஸ்டார்ட் நவ். இப்போவே ஆக்ஷனில் இறங்குங்க. நீங்கள் இத்தனை நாள் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கிற உங்களோட ஸ்டார்ட் அப் ஐடியா, பியூட்டிஃபுல்லான தாட், நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா விஷயத்தையும் செய்ய ஆரம்பிச்சிருங்க. பாயிண்ட் நம்பர் 2, ஸ்மால் ஸ்டெப்ஸ். எடுத்த உடனே பெரிய ஸ்டெப்பாக எடுத்து வைக்காமல் உங்களோட தாட்டோ இல்லை உங்களோட ஆக்ஷனோ குட்டி குட்டி ஸ்டெப்பாக, எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டெப்பாக, இன்க்ரிமெண்டலாக ஒன்றுக்கு அடுத்து ஒன்று செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வெற்றி யாராலையுமே தடுக்க முடியாது. 3வது விஷயம், ஃபெயில் கன்சிஸ்டன்ட்லி. தோற்று போகிறத நினச்சி என்றைக்குமே பயப்படாதீங்க. பிகாஸ் குட்டி குட்டி அடி விழும்போது அதை எப்படி சரி பண்ணலாம், இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், இதுலேருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படின்னு நாம் கொடுக்குற ஒரு தாட்டும் நமக்கே கொடுத்துக்கிற பூஸ்ட். அப்படி நம்ம குட்டி குட்டி விஷயங்களாக கண்டுபிடிச்சி நம்மளோட ப்ராசஸில் ஆட் பண்ணும்போது இதுவுமே செய்யாமல் இருக்கிற அவங்கள விட நாம் எவ்வளவோ தூரம் முன்னேறி வந்திருப்போம். அது நம்மளே கூட சில நேரம் ரியலைஸ் பண்ண மாட்டோம். ஸோ பி வெரி பாசிட்டிவ் அண்ட் பி இன்க்ரிமெண்டல். அடுத்த முக்கியமான விஷயம் கன்சிஸ்டன்சி. ஜஸ்ட் பிகாஸ் நாம் எதையுமே விட்டு கொடுக்கல,
நம்ம செயலில் கரெக்டாக இருக்கோம் அப்படின்றதால மட்டும் நம்ம ஜெயிச்சிட மாட்டோம். அதில் எந்த அளவுக்கு நம்ம எஃபர்ட் போடுறோம், அதை நம்ம எந்த அளவுக்கு லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு நம்மளோட சக்ஸஸை கொடுக்கும். அடுத்த முக்கியமான விஷயம் எக்ஸிக்யூஷன். சரி, பிளானிங் கரெக்டாக இருக்குது, நம்ம ப்ராசஸ் கரெக்டாக இருக்குது, அது எப்படி கரெக்டாக மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி, நம்ம ஜெயிக்கிற மாதிரி அழகாக எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலையும் இருக்குது. இது எல்லா விஷயத்தையும் கரெக்டாக நம்ம பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளால் எதையும் எதிர்கொள்ள முடியும். அப்படின்னா we are unstoppables. எந்தெந்த விஷயம்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க உங்கள் லைஃப்பில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்தெந்த குவாலிட்டிஸ்லாம் உங்களை ஜெயிக்க விடாமல் தடுத்துட்டு இருந்துச்சு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிகாஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற பல பேருக்கும் உங்கள் கமெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், டேக் ஆக்ஷன். இன்ஆக்ஷன் தான் நம்ம தோல்விக்கு பெரிய காரணம். நம்மளோட ஒரு பாதையும் நமக்கு படிப்பினையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களை இன்ஸ்பயர் பண்ணுச்சுன்னா, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா டூ ஷேர் திஸ் வீடியோ. இது போன்ற இன்னும் பல நல்ல தாட்ஸோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விருந்து விடைபெறுவது உங்கள் பிரியமுடன் பிரியா. Until then, keep supporting Musings with Priya. Thank you.